நோய்கள் வருதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அளவான அளவுல மருந்துகளோ இல்ல களைக்கொல்லிகளோ உபயோகமோ மண்வள உத்தியோகம் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு உதவக்கூடிய கூடுதல் வேளாண் இயக்குநர் ஜெய்சங்கர் சார் அவர்களையும் பார்த்தீங்கன்னா வேளாண் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய துணை வேளாண் இயக்குநர்கள், இணை வேளாண் இயக்குநர்கள், வேளாண் அதிகாரிகள், உதவி வேளாண் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் என் விஜயகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் என சார்பாகவும் மிக்க நன்றி. அடுத்ததாக முனைவர் ஜெயந்தி. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை அவர் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் அவர் திரு விஜயகுமார் அவர்களே, வேளாண் துணை இயக்குனர் ஜாகிர், எங்கள் மத்திய ஓநீர் நீர்வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து எங்களுடன் சேர்ந்து இருந்த விஞ்ஞானிகளே, விவசாய கிளம்பப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் விவசாயம் வந்துக்கிறீங்க தொடர்ச்சியாக நாங்களாம் புது விஞ்ஞானத்தை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்தலாம் போனாக்கா நஷ்டம்தான் வருது. எப்போ பாரு மழை பெய்யுது, எல்லாம் அறுக்கிற நேரத்தில் தான் மழை பெய்யுது. நடுவு நேரத்தில் 100 நாள் வேலை பயத்துக்கு கொடுத்துட்றோம். அதனால் கஷ்டப்படுத்தினாவோ விவசாயம் தான், அது என்னன்னு தெரியல. ஒரு காலத்தில் விவசாயம் தான் ஒரு கிராமத்தில் 10 ஏக்கர் நிலம் வச்சு தான் பெரிய மனுஷனாக மதிச்சாங்க. இன்றைக்கி அவன் திட்டுத்தனம் பண்ணி மூலமாத்தனம் பணம் பண்ண வச்சுக்கிறான், அவனை தான் நல்ல மனுஷனாக மதிக்கிறாங்க. அதனால் காலத்துக்கு ஏற்ற எல்லாமே மாறின்னு போகுது. அதனால் விவசாயம் என்பது நிலத்தக்கூடிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழில். அதனால் தயவுசெய்து இருக்கிற விவசாயிகள் 10 ஏக்கர் வச்சுன்னா இப்போ 3 ஏக்கர் வந்துட்டோம். உண்மையா இல்லையா? அந்த 3 ஏக்கரை தக்க வைத்து கொண்டு விவசாயம் தான் வருங்காலத்தில் ஒரு பெரிய சாதனை செய்யக்கூடிய தொழிலாக இருக்கும் என்று சொல்லி இந்த எல்லா கால்நடைகளுக்கும் இன்சூரன்ஸ் போடணும். இது ஒரு புதிய திட்டம். அதே மாதிரி எல்லா விவசாய மோட்டார்களுக்கும் ஒரே டைமில் சோலார் போடுறோம். அந்த மீட்டிங் போன மீட்டிங் வந்துருந்தீங்களா? அதனால் சோலார் போடுறதுக்கு யாரும் தயங்காதீங்க. நாங்கள் ஒரே ஒரு அப்டேட் தான், ஒரு காப்பை தான் கொடுக்கணும். இந்த சோலார் இலவசமாக போடுறதுக்கு எங்கள் நிலத்தில் போடுறது நாங்கள் அதே மாதிரி தான் இருக்கோம். அது நீங்கள் கைது போட்டால் போதும், நாங்களே சோலார் இயக்கி உங்களுக்கு நல்லபடியாக செய்து தருவோம். அதனால் உங்களுக்கு வருமானம் தான் பெருமை தவிர இருக்கிற மோட்டர் அப்படி தான், எல்லாமே அப்படி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா சோலார் தான். அந்த கரண்ட்டு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு வருமானம் வரும். விவசாயத்தை கொடுக்கும்போது நம்ம எப்போ உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட்டில் ஓடும். அதனால் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்பட இந்த துறையானது நமது ஆட்சி அமர்ந்த அந்த 4 காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் குறையில்லாமல் தான் செஞ்சுருந்தோம். குறையில்லா வாழ்க்கை கிடையாது. அதனால் குறைகளை மீண்டும் திருத்திக் கொண்டு இந்த இருக்கிற 6 மாதத்தில் உங்களுக்கெல்லாம் உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.